அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். இதற்கு முன்னாடி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனவளக்கலை மன்றத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் வரவேற்புரை ஆற்றுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதுதான் இந்த இடத்துக்கு நான் வந்த முதல் முறை. வந்து நானும் ரொம்ப அழகாக பெரிய பெரிய ஜோக்கெல்லாம் சொல்லி பார்த்தேன், என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி பார்த்தேன். யாருமே கைத்தட்டவே இல்லை. எல்லாரும் வாழ்காலமுடன் சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு எப்பவுமே கிளாஸ்ல ஒரு பாடம் நடத்தும் போது அந்த குழந்தையுடைய மூஞ்சில் அப்படியே பிரைட் ஆகும், திடீர்னு எஸ் சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இருக்கிற இது இருக்கும். ஆனா என்னடா இது எப்படியுமே உண்மை பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு அப்புறம் என் மனைவிட்ட வந்து கேட்டேன். ஏன்னா என் மனைவி வந்து டிப்ளமா முடிச்சிருக்காங்க இந்த மனவளக்கலை மன்றத்துல. அவங்க சொன்னாங்க, நாங்க கையெல்லாம் தட்ட மாட்டோங்க, வாழ்க வளமுடன் சொல்லுவோம். ஏன்னா எங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் வாழ்த்துக்களாக அமைய வேண்டும், அது கைத்தட்டலில் கிடைக்காது என்பதால் நாங்கள் வாழ்க வளமுடன் சொல்லுவோம் அப்படி சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சிக்காகவே உங்க எல்லாத்துக்கும் வந்து முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா இதுக்கு முன்னாடி வந்து அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு, ஒரு தேஜஸ் வரும் அப்படின்னு. உண்மையை சொல்ல போனா உழவன் தங்கவேல் ஐயாவை 2000ல நான் இந்த நாமக்கலுக்கு முதல்ல வரேன். 2000ல குறிஞ்சிப்பள்ளி ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாமக்கலுக்கு முதல்ல வரேன். அன்னைக்கு முதல் முறையா ஒரு மீட்டிங்ல சந்திக்கிறேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 24 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கும் அவருக்கு வயசே ஆக மாட்டேங்குது. எப்படி அப்படியே இருக்காரு எனக்கு இப்பதான் தெரியுது. நாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய அன்னைக்கு போட்டோ எடுத்து பாக்குறேன், இன்னைக்கு எடுத்து போட்டோ பாக்குறேன், எனக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. டை அடிச்சு கொஞ்சோண்டு கலர் மாத்தி இருக்கனே தவிர முகத்துல கொஞ்சம் கொஞ்சமா பொலிவு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா இதை எனக்கு முன்னாடி பேசுற ஐயா சொன்ன மாதிரி தேஜஸ் வரணும் அப்படின்னாக்கா இந்த மனவளக்கலையை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் உழவனையா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமது உதயகுமார் ஐயா அவர்கள், இவர் வந்து பணி ஓய்வுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார். எல்லாரும் பணி ஓய்வுக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனா ஓய்வுக்கு பின்னாடி என்னையா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சார் இதுதான் எனக்கு மிகச்சிறந்த விஷயமா இருக்கும். இந்த மனவள கலையை நாம ஏன் செயல்படுத்தக்கூடாது? எல்லாருடைய உடலை வளர்க்கிறோம், நம்ம மனசையே வளர்க்கக்கூடாது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஹென்றி அப்படின்னு ஒரு பெரிய ஆங்கில எழுத்தாளர், அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு, தி லாஸ்ட் லீஃப் அப்படின்னு கதை. சின்ன குழந்தைங்கலாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல 2 கேரக்டர், சூன் ஒரு கேரக்டர், ஜான்சின் ஒரு கேரக்டர். அந்த ஜான்சிங்கிற பொண்ணுக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்துடும். நிமோனியா வந்தது அப்படின்னாக்கா அதுல இருந்து மீளவே முடியாது, நிறைய பேர் செத்து போகக்கூடிய காலம் அது. கிரீன்விச் நாட்டுல நடக்கக்கூடிய கதை இது. அந்த நேரத்துல அந்த ஜான்சி அப்படியே ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா வெளியில. அங்க ஒரு ஐவி பிளான்ட், ஒரு கொடி ஒண்ணு இருக்கு. அதனுடைய இலையை ஒவ்வொன்னா உதிர்ந்துட்டே வருது. அப்ப அவரோட மனசு என்ன சொல்லுதுன்னா, இதனுடைய கடைசி இலை உதிரும் பொழுது நானும் இறந்து விடுவேன், என்னோட வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. இந்த நேரத்துல அவங்க கீழ் வீட்டுல பெர்மன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அதே மாதிரி இலை ஒண்ணு அழகா வரைஞ்சு வச்சுட்டு போயிடுறாரு ராத்திரியா. அடுத்த நாள் காலையில இந்த அம்மா எந்திரிச்சு பாக்குது, அங்க மிக அழகா பச்சையான ஒரு இலை இருக்கு. அந்த இலையை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு மனசுல என்ன தோணுதுன்னா, இனிமேல் நான் பிழைத்து விடுவேன், ஏன்னா நாளைக்கு சாக போற இந்த கொடியை இன்னைக்கு பச்சையா வர ஆரம்பிச்சிருச்சு, இது பிழைக்க போகுது, இது பிழைக்கும் அப்படின்னா நான் ஏன் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு மனதளவுல வலிமை பெறும். அதன் காரணமாக அந்த அம்மா பிழைத்து எழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹென்றி கதை. இது நான் அந்த காலத்துல கதையா படிச்சேன். ஆனா இந்த மனவளக்கலை மன்றத்தை பத்தி கேள்விப்பட்ட பின்னாடிதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. மனதுதான் எல்லாத்துக்கும் காரணம், மருந்து அல்ல அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிந்ததே இந்த கதையினால அல்ல, நம்ம மனவளக்கலை மன்றத்தினால. இதுல தன்னை நாங்க எப்பவுமே உதயகுமார் அப்படிங்கிறவரை முழு ஆர்வம் உடைய உதயகுமார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எதுல போனாலும் முழு ஆர்வம் அவருக்கு உண்டு. இப்ப எங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் அவா அப்படிங்கிற ஆல் வித்யாலயா அலுமினி அசோசியேஷன்ல இருக்கோம். அவர் தான் செயலாளராக இருந்து எங்களெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அதோடு நிறுத்தல, நேரா வந்தாரு. சார் நான் மனவளக்கலை மன்றத்திலையும் பண்ணியிருக்கேன் குரு, அதுல அண்ணன் உழவன் ஐயாவும் வந்து சேரலான் இருக்காரு, நம்ம எல்லாம் சேர்ந்து உழவார பணி பண்ணலாம். பாருங்க, நாங்க உழவன் ஐயா தங்கவேல் ஐயா இப்ப உழவார பணி தங்கவேல் ஐயாக புது பரிமாணம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் இதற்கு காரணமாக அமைந்தது நமது உதயகுமார் ஐயா அவர்கள். நாங்க சொன்னோம், நீங்க அப்படிங்கிற ஆசிரியர் தொழில இருந்தீங்க, மீண்டும் அப்படிங்கிற ஆன்மீக தொழிலுக்கு தான் வரணும், வேற எதுக்கும் போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஆவுல இருந்து அவர் ஆவுக்கு இறங்கலாமான்னு பார்த்தாரு ஒரு சில நேரங்கள்ல. அது வேண்டாம், உங்களுக்கு போயிட்டீங்க, மீண்டும் நீங்க தான் போகணுமே தவிர கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பிரகாரம் அவர் தன்னை இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். அவருடைய சேவை வளர வேண்டும் என்று வாழ்த்தி நான் சொன்னேன், ஒரு பொன்னாடை ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், போத்திட்டும் ஐயா அப்படின்னு உழவன் தங்கவேல் ஐயா சொன்னேன். சொன்னாரு, அந்த பழக்கம்லாம் இங்கே கிடையாது. சொன்னேன், கைத்தட்ட பழக்கம் தான் இல்லைன்னு சொன்னீங்க, அட்லீஸ்ட் பொன்னாடையாவது பொதிட்டு போனேன். ஏன்னா நான் வந்துட்டேன், நான் ஒரு பொன்னாடையாவது பொதிட்டு போறேன். சரி, உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறேன், ஏன்னா இதை பார்த்து நாளைக்கு எல்லாரும் வந்து அவரு கொடுத்தீங்களே எனக்கும் கொடுங்கன்னு யாரும் கேட்டுறக்கூடாது, இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டு நீங்க போட்டுக்கீங்க அப்படின்னாரு. அதனால உங்கள் அனைவருடைய
வேண்டுதலோடு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். நான் இந்த பொன்னாடையை அண்ணன் அவர்களுக்கு போற்றி அவருடைய சேவை மேலும் மேலும் தொடர வேண்டும். நானும் இந்த மனவளக்கலை மன்றத்துல ஒரு அரங்காவலர் தான். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னை மனோகர் அப்படிங்கிறவர் சேர்த்து விட்டாரு. இதுல இருக்கேன். ஆனா இதுதான் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முறையா வரேன் நான். பட் இப்போ நாங்கெல்லாம் எங்களுடைய ஓய்வு வயது நெருங்கி கொண்டிருக்கிறோம். 56 வயசு ஆச்சு எனக்கு. அதனால இப்போ எனக்கு மன வளமும் வேண்டும், உடல் வளமும் வேண்டும். அதனால இனிமே அடிக்கடி வருவேன். அந்த உதயகுமார் ஐயா அவருடைய ஆதரவில் வந்து நான் என்னுடைய மனத்தையும் உடலையும் வளமாக ஆக்கிக் கொள்வேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமும் விடைபெறுகிறேன். நன்றி.